தமிழகத்தில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான உணவகங்கள் பாதிப்பை சந்தித்துள்ளன. இது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். முன்பதிவு செய்து 45 நாட்களுக்கு பின் வழங்கப்படும் என விற்பனை நிறுவனங்கள் தெரிவித்திருந்தாலும் 50 நாட்களுக்கு மேலாகியும் சிலிண்டர் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அலங்காநல்லூர் வாடிப்பட்டி சாலையில் உள்ள கேஸ் ஏஜென்சி முன்பு பெண்கள் உட்பட பொதுமக்கள் காலி சிலிண்டர்களுடன் காத்திருந்தனர். கடந்த 22ஆம் தேதி சிலிண்டர் வந்துவிட்டதாக குறுந்தகவல் வந்தபோதிலும் சிலிண்டர் வழங்கப்படாததால் நேரடியாக விசாரிக்க ஏஜென்சிக்கு வந்ததாக தெரிவித்தனர். தட்டுப்பாடின்றி கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் திருவள்ளூரில் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளது. குறைந்த லாபத்தில் இயங்கும் சிறிய உணவகங்கள், டீ கடைகள் மற்றும் தள்ளுவண்டி கடைகளின் உரிமையாளர்கள் அதிக விலை கொடுத்து கேஸ் சிலிண்டரை வாங்க முடியாமல் தங்களது கடைகளை தற்காலிகமாக மூடி வருகின்றனர். இதனால் உணவகங்களை நம்பியுள்ள தொழிற்சாலை ஊழியர்கள் சாப்பாடு தேடி அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் விலை ஏற்றம் மற்றும் தட்டுப்பாட்டால் கேஸ் அடுப்பிலிருந்து மின்சார அடுப்புக்கு மாறி வருவதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். டீ கடை வச்சிருக்கோம், ஹோட்டலில் வச்சிருக்கோம், கேஸ் இல்லாமல் ஹோட்டலில் மூடிட்டு இருக்கோம். டீ கடையை மட்டும் கரண்ட் அடுப்பில் வச்சுட்டு டீ கடையை அப்படியே சுமாராக நடத்திட்டு இருக்கோம். கேஸு சுத்தமாக பெரிய கேஸ் கொடுக்காததுனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. வியாபாரம் அதனால் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஒரு வாரமாக மூடி வச்சு சாப்பாடுக்கு எங்கேயும் போக முடியாது என்னால். அதனால் பார்த்தா அந்த என்னான்னு கேட்டால் அந்த கேஸ் சிலிண்டர் இல்லை, எங்களால் இது பண்ண முடியல அப்படின்றாங்க. இதனால் நான் ஒரு வாரமாக சாப்பிடாத வெளியில் போயிட்டு நடந்து என்னால் ஹேண்டிகேப்பாக இருக்கிறேன். என்னால் போயிட்டு சாப்பிட முடியாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் புதுக்கோட்டையில் உள்ள பெரும்பாலான உணவகங்கள் விறகடுப்புக்கு மாற தொடங்கியுள்ளன. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாகவும் உரிய நேரத்தில் கிடைக்காததாலும் புதுக்கோட்டை நகரில் உள்ள ஒரு சில டீ கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. சிலர் கள்ளச்சந்தையில் அதிக விலை கொடுத்து வணிக சிலிண்டர்களை வாங்கி கடை நடத்தி வருகின்றனர். ஒரு சில உணவகங்கள் முற்றிலும் விறகடுப்பை உபயோகித்து வழக்கம் போல உணவு வகைகளை சமைத்து வழங்குகின்றனர். பூரி இதெல்லாம் உடனே கேட்டு ஆர்டர் எடுத்து நாங்கள் சமைச்சு பூரி எல்லாம் சுட சுட லைனில் பரிமாறுவோம். இப்போ விறகுல சமைக்கிறதுனால சுட சுட கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. அது மாதிரி சிக்கன் 65, லாலிபப்பு, மீன் வறுவல், இறால் வறுவல் 65, இந்த மாதிரி நெத்திலி மீன், இந்த மாதிரி சுட சுட நாங்கள் போட்டு லைவ்ல கேஸில் போட்டு கொடுத்ததெல்லாம் இப்போ கேஸிலே போட முடியலை. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ராமேஸ்வரம் வரும் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ராமநாத சுவாமி கோயிலை சுற்றியுள்ள பல உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் மூடப்பட்டுள்ளன. செயல்பட்டு வருபவற்றில் விலை அதிகரித்துள்ளது. உங்களுக்கு 10 ரூபா தட்டி 20 ரூபா சொல்றாங்க, 10 ரூபா விட 25 ரூபா சொல்றாங்க. இந்த மாதிரி ரேட்டுகள் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ராமேஸ்வரம் இது புனித தலம் வரலான்ட்டு வரோம். 10 பேர் வந்தாலும் 10,000 எடுத்துட்டு வந்தாலும் பத்த மாட்டேன்னு. பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வேதனையடைந்தாலும் தங்களுக்கு வேறு வழியில்லை என்கிறார்கள் உணவக உரிமையாளர்கள். 5 சிலிண்டர் கொடுக்குற இடத்துல 1 கொடுக்குறாங்க. அந்த ஒன்றுமே 3 சிலிண்டருக்குள்ள காஸ்ட் கொடுக்குறாங்க. 3 சிலிண்டருக்குள்ள என்ன விலை வாங்குறோமோ அந்த விலையை அந்த 1 சிலிண்டர் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஹோட்டல் தமிழ்நாடு எல்லா ஹோட்டல்ல இருந்து அசோசியேஷன்லேருந்து எல்லாமே அறிக்கை கொடுத்துட்டாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 20% விலைப்பட்டியல் அதிகப்படுத்தணும்னு சொல்லி எல்லாரும் அதிலே அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. கோடை விடுமுறை சீசன் தொடங்க உள்ள நிலையில் எரிவாயு தட்டுப்பாடு நீடித்தால் ராமேஸ்வரத்துக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவதோடு அதனை நம்பியிருக்கும் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மிகுந்த சிரமத்திற்கு இடையே உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருவதால் தமிழக அரசு 2 ரூபாய் கட்டணத்தில் மின்சாரம் வழங்க வேண்டும் என ஹோட்டல்கள் சங்க மாநில தலைவர் வெங்கட சுப்பு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மத்திய அரசு உணவகங்களுக்கும் கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் முன்னுரிமை தர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் 3 கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். மின்சாரத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
அது பிரகாரம் கொடுத்தாலே 2 ரூபாய் பெர் சிலிண்டர் பெர் யூனிட் குறையும். அதை குறைச்சி கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் சோலார்லேருந்து நாங்களே போட்டு பவர் ரெடி பண்ணிக்கிறோம். 100% எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்குறோம், வீடுகளுக்கு கொடுக்குற மாதிரி. இப்போ அப்படி கொடுக்கறது இல்லை, அந்த டைம்லேயே யூஸ் பண்ணால் நமக்கு அப்படியே கொடுக்குறாங்க. இல்லைன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 2 ரூபாயும் மீண்டும் அரசாங்கத்திடம் இருக்கும்போது 11 ரூபாயும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது சரியாக இருக்காது என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். 3வது கோரிக்கையாக ஹச்டி கனெக்ஷன் வைத்திருக்கிறவர்களுக்கு அவுட் சோர்சிங் வெளியிலிருந்து வாங்கிக்கொள்ள முடியும். சொந்தமாக மின்சாரம் தயாரிக்கிற பிரைவேட் பார்ட்டிக்கு வந்து அதே வசதியை எல்டிக்கும் கொடுக்கணும்னு கேட்டுருக்கிறோம். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் 7 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.